நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. உட்குடும்பத்தினர் இறைவனுக்கு குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், உத்தரிக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் உட்படாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புது வானம் ஒன்றும் புது வையம் ஒன்றும் இந்த பூமியில் மலர்ந்திட கண்டேன். புது வாழ்வு ஒன்றும் புது ஆட்சி ஒன்றும் இந்த பொழுதினில் புலர்ந்திட கண்டேன். எங்கும் இளமை இளமை இளமை, எங்கும் வளமை வளமை வளமை, எங்கும் புதுமை எங்கும் இனிமை. போவதோ பெரும் பயணங்கள், நம் பாதையில் எங்கும் தீபங்கள். போவதோ பெரும் பயணங்கள், நம் பாதையில் எங்கும் தீபங்கள். நாவினில் இன்ப கீதங்கள், நாவினில் இன்ப கீதங்கள், நம் நெஞ்சினில் நன்றி உணர்வுகள். உரிமை சொத்தான மக்களே, அவருடைய மேன்மை மிக்க செயல்களை அறிவியுங்கள். அவர் இருளிலிருந்து தமது வியத்தகு ஒளிக்கு உங்களை அழைத்துள்ளார். அல்லேலூயா. 1 பேதுரு அதிகாரம் 2 இறைவார்த்தை 9. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செல்கின்ற இடமெல்லாம் அவர் அற்புதங்களையும் மகிமையும் காண செய்தார். பார்க்க முடியாதவர்களுக்கு பார்க்கின்ற சக்தியை கொடுத்தார், நடக்க முடியாதவர்களுக்கு நடக்கின்ற சக்தியை கொடுத்தார், பல்வேறு புதுமைகளை செய்தார். இவ்வாறு புதுமைகளை எல்லாம் செய்கின்ற பொழுது தன்னுடைய தந்தையை மாட்சியை பெற இருந்தார். அதே போலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைய வாசங்களிலே நமக்கு எடுத்துரைப்பது,
என் பெயரால் நீங்கள் எதெல்லாம் கேட்பீர்களோ அதெல்லாம் உங்களுக்கு அருளப்படும். ஆம் பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்பிக்கையோடு இயேசு கிறிஸ்துவிடம் நம்முடைய மன்றாட்டுகளை எல்லாம் சமர்ப்பிக்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து ஆண்டவர் புதுமைகளை செய்வார். அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் மாட்சியை பெறுவார். ஆகவே தந்தை என்னுள்ளும் நானும் அவருள்ளும் என்று அந்த ஒரு நெருக்கமான உறவை நமக்கு வெளிப்படுத்துகின்றார். ஆக இந்த சிந்தனையோடு இந்த திருப்பலிலே நம்முடைய தேவைகளையும் மன்றாட்டுகளையும் இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்திலே சமர்ப்பிக்கின்ற பொழுது, அவருடைய பிரசன்னத்திலே வைக்கின்ற பொழுது, நம்மை நாமே ஒப்பு கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பார் என்கின்ற சிந்தனையோடு இந்த திருப்பலிலே மன்றாடுவோம். நம்முடைய குற்றங்களுக்காகவும் குறைகளுக்காக மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். உள்ளம் நொறுங்கி வருந்தோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். இயலாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு ஆண்டவர் அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, பாஸ்கா பெருவிழாவில் உலகுக்கு விண்ணக நலன்களையும் உமது திரு அவைக்கு மன்னிப்பையும் கனிவுடன் அருளுகின்றீர். இன்றைய வாழ்வில் நாங்கள் கடைபிடிப்பவை நிலைவாழ்வுக்கு எங்களை அழைத்தருளும். உமோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற இறைமகன் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூர் முதல் வாசகம். நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்கிறோம். திருத்தூத பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 44 முதல் 52 முடிய. அடுத்து வந்த ஓய்வு நாளில் ஆண்டவரின் வார்த்தையை கேட்க ஏறக்குறைய நகரத்தார் அனைவரும் கூடி வந்தனர். மக்கள் திரளை கண்ட யூதர்கள் பொறாமையால் நிறைந்து பவுல் கூறியதை எதிர்த்து பேசி அவரை பழித்துரைத்தார்கள். பவுலும் பர்னபாவும் துணிவுடன் கடவுளின் வார்த்தையை உங்களுக்குத்தான் முதலில் அறிவிக்க வேண்டியிருந்தது. ஆனால் நீங்கள் அதனை உதறித்தள்ளி நிலை வாழ்வுக்கு தகுதியற்றவர்கள் என்று உங்களுக்கு நீங்களே தீர்ப்பளித்து கொண்டீர்கள். எனவே நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்கிறோம். ஏனென்றால் உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை வேற்றினத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார் என்று எடுத்து கூறினார்கள். இதை கேட்ட பிற இனத்தார் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆண்டவரின் வார்த்தையை போற்றி புகழ்ந்தனர். நிலை வாழ்வுக்காக குறிக்கப்பட்டோர் அனைவரும் நம்பிக்கை கொண்டனர். அப்பகுதி எங்கும் ஆண்டவரின் வார்த்தை பரவியது. ஆனால் யூதர்கள் கடவுளை வழிபட்டு வந்த மதிப்புக்குரிய பெண்களையும் நகரின் முதன்மை குடிமக்களையும் தூண்டிவிட்டு பவுலையும் பர்னபாவையும் இன்னலுக்குள்ளாக்கி அவர்களை தங்களது நாட்டிலிருந்து துரத்திவிட்டார்கள். அவர்கள் தங்கள் கால்களில் படிந்திருந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறிவிட்டு இக்கோனியாவுக்கு சென்றார்கள். சீடர்களோ தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மகிழ்ச்சியில் திளைத்திருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 98, இறைவசனங்கள் 1 முதல் 4 முடிய. பாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலை கண்டனர். மாந்தர் அனைவரும் நம் கடவுள்
அருளிய விடுதலை கண்டனர். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்களை புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பல்லவி. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலை கண்டனர். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். பல்லவி. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலை கண்டனர். உலகெங்குமுள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே, அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். பல்லவி. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலை கண்டனர். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலை கண்டனர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாயிருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவார்த்தை 7 முதல் 14 வரை. என்னை காண்பது தந்தையை காண்பதாகும். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி, நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பதாகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை, என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார், ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன். இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாட்சி பெறுவார். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தந்தை என்னுள்ளும் நானும் அவருள்ளும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறுவதை யூதர்கள் வெறுத்தார்கள். அவருடைய சிலுவை சாவுக்கு கூட இதுவும் ஒரு காரணமாக இருந்தது.
இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருந்தோம். ஆனால் அந்த இறைவனையே தன்னுடைய தந்தை என்று சொல்லுகிறாரே என்று பொறாமைப்பட்டார்கள். இவர் எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் திட்டம் தீட்ட அவர்கள் ஆரம்பித்தார்கள். அதற்கு மேலாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கூறுவது இதுதான்: நான் என் தந்தையின் பொருட்டு நான் செயலாற்றுகின்றேன், அப்பொழுது நான் என்னுடைய அரும் வல்ல செயல்களை எல்லாம் செய்கின்றேன், அப்பொழுது என்னுடைய தந்தையானவர் மாட்சி உறுகின்றார். அதே போலதான் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையினுடைய நிமித்தமாக நாமும் அன்றாட நாட்களிலே அவருடைய இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது அதே வல்ல செயல்களை நம்மால் செய்ய முடியும் என்பதுதான் இன்றைய வாசகத்தில் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். என்னை விட என் மீது நம்பிக்கை வைப்பவர்கள், என்னுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைப்பவர்கள் என்னை விட அரும்பெரும் செயல்களை அவர்கள் நிச்சயமாக செய்வார்கள், பல்வேறு ஆயிரக்கணக்கான புதுமைகளை செய்வார்கள் என்கின்றார் ஆண்டவர். மிகவும் ஒரு மகத்தான ஒரு மனிதனாக நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். அதனால தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே வாசித்ததை போல இன்று அவரை விட, இயேசு கிறிஸ்து ஆண்டவரை விட, உதாரணமாக பவுலடியார்களுடைய வாழ்க்கையிலெல்லாம் பார்த்தீங்கன்னாங்க, பேதுரு அவருடைய வாழ்க்கையிலும் பார்த்தோம்னாங்க, அவர்களும் இறந்தவர்களை உயிர்த்தெழ செய்தவர்கள், மறுவாழ்வை கொடுத்தவர்கள். ஆக இயேசு கிறிஸ்துடைய பெயரினால், அவருடைய நாமத்தினால், அவருடைய இறைவார்த்தையின் மீது நம்பிக்கை இருப்பதினால் இயேசுவை விட அரும்பெரும் வல்ல செயல்களை அவர்கள் செய்து காட்டினார்கள். அதுதான், என் பொருட்டு எதையெல்லாம் கேட்பீர்களோ அதெல்லாம் உங்களுக்கு அருளப்படும், என் மீது நம்பிக்கை வைத்திருந்தீர்கள் என்றால் என்னை விட வல்ல செயல்கள் செய்வீர்கள். அதுதான் புனித அந்தோனியாருடைய வாழ்க்கையிலெல்லாம் பார்க்கின்ற பொழுது கோடி அற்புதர் என்கின்ற அந்த ஒரு வார்த்தையை பெற்றது என்றால் இயேசு கிறிஸ்து ஆண்டவருடைய இறை வார்த்தைக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்தார். அதனால தான் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய ஊழியக்காரர்களாக, புனிதர்களாக இருப்பவர்களிடத்திலே நம்முடைய மன்றாட்டுக்களை அவருடைய பாதத்தை நாம் சமர்ப்பிக்கின்றோம். இந்த புனிதர்கள் இயேசு கிறிஸ்துடைய இறைவார்த்தையின் மீது அதிகமாக வாஞ்சையோடு நம்பிக்கை கொள்கின்ற பொழுது இன்று வரை இனிமேலும் இந்த புனிதர்கள் நம்முடைய ஜெபத்திற்கு இயேசு கிறிஸ்து ஆண்டவரிடம் பரிந்து பேசி அரும் வல்ல செயல்களை ஆலயத்தில், பேராலயத்திலெல்லாம் நம் மக்கள் அவரிடத்திலே சென்று, ஆலயத்திலே சென்று நற்கருணையினுடைய பிரசன்னத்திலே கண்ணீரோடு ஜெபிக்கின்ற பொழுது அங்கு அந்த கோயிலிலே பல்வேறு புனிதர்களின் வழியாக நமக்கு பல புதுமைகள் இன்று வரை நாம் பெற்றுக்கொண்டுதான் இருக்கின்றோம். அதற்கு காரணம் புனிதர்களும் இயேசு கிறிஸ்துவின் மீது உள்ள அந்த வாஞ்சை, அந்த ஒரு நம்பிக்கை இன்றும் அந்த ஊழியக்காரர்களாக, புனிதர்களாக நமக்கு அரும் வல்ல செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவை அனைத்தும் இயேசு கிறிஸ்து ஆண்டவரை நாம் மாட்சிப்படுத்துவதாகும். எவ்வாறு இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நான் தந்தையை நான் மாட்சி பெற வைக்கின்றேன் என்று சொன்னது போல, ஆகவே இருவரும் தந்தை என்னுள்ளும் நானும் அவருள்ளும் என்ற அந்த ஒரு ஒற்றுமை உணர்வோடு செயல்பட்டதைப் போல நாமும் அன்றாட தினசரி வாழ்க்கையிலே நம்முடைய சகோதர சகோதரிகள், உடன் பிறந்தவர்கள், நம்முடைய குடும்பங்களிலே ஒற்றுமை உணர்வோடு, எந்த ஒரு வேற்றுமை உணர்வு இல்லாமல் ஒற்றுமை உணர்வோடு நமது குடும்பங்களிலும் நாம் ஒருவருக்கொருவர் மத்தியிலே ஏற்றுக்கொண்டு சகிப்புத்தன்மையோடு இருக்கின்ற பொழுது, இயேசு கிறிஸ்து ஆண்டவருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கின்ற பொழுது இயேசு ஆண்டவர் நமக்கு அரும் வல்ல செயல்களை செய்வார். நாமும் அவர் மீது நம்பிக்கை கொள்கின்ற பொழுது அதைவிட வல்ல செயல்களை செய்யக்கூடிய ஆசீர் இறைவன் நமக்கு தருவார் என்கின்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென். மனதை படைத்தேன் உமக்கு, அதை மகிழ்ந்து ஏற்கவா. மனதை படைத்தேன் உமக்கு, அதை மகிழ்ந்து ஏற்கவா. இதயம் தந்தேன் உமக்கு, அதில் இனிது வாழவா. ஏங்கினேன் உன் அன்பிற்கு, ஓடினேன் உன் உறவிற்கு, காத்திருந்தேன் உன் வரவிற்கு. எல்லை தந்த
தந்தேன் வாழ்விற்கு ஏங்கினேன் உன் அன்பிற்கு ஓடினேன் உன் உறவிற்கு காத்திருந்தேன் உன் வரவிற்கு என்னை தந்தேன் வாழ்விற்கு. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கைகளை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இந்த சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மோதுமாட்சி புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறைப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீப்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலீஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடைவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிது சொல்லுவோம். தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற வருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி எல்லோரும் நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. அனைவரும் கண்களை மூடி நமது குடும்ப சமாதானத்திற்காக நாம் ஜெபிப்போம். எத்தனையோ பேர் இந்த ஆலயத்திற்கு வந்து கண்ணீரோடு விண்ணப்பித்து சென்ற ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அமைதியும் சமாதானத்தையும் தந்தருளுமாறு இந்த வேளையிலே மன்றாடுவோம். வாழ்வாதாரத்திலும் பல்வேறு பொருளாதார நெருக்கடி வேளையிலும் தொழிலிலும் முன்னேற்றம் அடையாமல், வீட்டினை சரிவர கட்டி முடிக்காமல் பாதியிலே அந்த வேலைப்பணி கட்டுமான பணியானது பாதியோடு நின்று வீட்டை சரிவர கட்டி முடிக்காமல் மன உளைச்சலோடு இருக்கின்ற குடும்பங்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அமைதியும் சமாதானத்தையும் தந்தருளுமாறு இந்த வேளையிலே மன்றாடுவோம். இரக்கத்தின் ஊற்றாக இறைவா, இது இந்த ஆலயத்திற்கு வந்து தன்னுடைய விண்ணப்பங்களையும் மன்றாட்டுகளையும் உன்னுடைய பிரசனத்திலே சமர்ப்பித்து சென்ற ஒவ்வொருடைய நல்ல உள்ளங்கள் மத்தியிலும் நிறைவாக நீர்தாமே அமைதியும் சமாதானத்தையும் தந்தருளுமாறு இந்த வேலையை நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த உலகிற்கு சமாதானத்தையும் அமைதியும் மகிழ்ச்சியும் தரவே வந்தேன் என்று சொன்னவரே, இந்த எங்களுடைய குற்றங்களை எல்லாம் குறைகளை எல்லாம் பாராமல் இந்த ஆலயத்தை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்திலும் நீர்தாமே அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இந்த உலகின் பாவங்களை போக்குகின்ற இறைவனுடைய செம்மறி, இந்த செம்மறியுடைய திருவிருந்திற்கு அழைக்கப்படுகின்ற நாம் எல்லோருமே எப்பொழுதுமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தும் எனது ஆன்மா நலமடையும். உங்களுக்கு அமைதி உண்டாகுக. உயிர்த்த ஆண்டவரின் வார்த்தை இது. உலகம் முடியும் வரை உங்களோடு இருப்பேன். உயிர்த்த ஆண்டவரின் வாக்கு இது. நன்றி இயேசுவே, உயிர்த்த ஆண்டவரே. நன்றி இயேசுவே, உயிர்த்த ஆண்டவரே. நன்றி இயேசுவே, எங்களோடு வாழ்பவரே. நன்றி இயேசுவே, உயிர்த்த ஆண்டவரே. நன்றி இயேசுவே, எங்களோடு வாழ்பவரே. நன்றி இயேசுவே, உயிர்த்த ஆண்டவரே. உண்மையில் இயேசு இங்கே நமக்காகத்தான் உணவாக தம் உடலை தரும் நேரம்தான். உண்மையில் இயேசு இங்கே நமக்காகத்தான் உணவாக தம் உடலை தரும் நேரம்தான். அன்று எம்மாவூஸ் வழி சென்ற சீடர்கள் போல், எம்மாவூஸ் வழி சென்ற சீடர்கள் போல் என்னாலும் திருப்பலியில் இயேசுவை காண்போம். நம் உள்ளம் திறந்து இருக்கட்டும், அதற்குள்ளே ஆண்டவர் நுழையட்டும். உள்ளம் திறந்து இருக்கட்டும், அதன் உள்ளே ஆண்டவர் நுழையட்டும். உங்களுக்கு அமைதி உண்டாகுக. உயிர்த்த ஆண்டவரின் வாழ்த்து இது. உலகம் முடியும் வரை உங்களோடு இருப்பேன். உயிர்த்த ஆண்டவரின் வாக்கு இது. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை ஆட்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை தூய்மையும். திருவிழா தீர்த்தமே என்னை தூய்மையும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும். பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும். மரண வேளையினில் என்னை கூப்பிடும். பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே வருக என் அன்போடு என்னை ஏவிடும். ஆமென்.
தந்தையே, நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் நான் இருக்கும் இடத்திலேயே என்னோடு இருக்க வேண்டும் என நான் விரும்புகிறேன். அதனால் நீர் எனக்கு அளித்த மாட்சியை அவர்கள் காண்பார்களாக. ஹல்லேலூயா. யோவான் எழுதின செய்தி அதிகாரம் 17 இறைவார்த்தை 24. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்கள் அன்பின் வளர்ச்சிக்கு இட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், தூயாவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் இனிய நாளாக இருக்க சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. உயிர் தெழுந்தார், உயிர் தெழுந்தார், உயிர் தெழுந்தார், உயிர் தெழுந்தார். நம் ஆண்டவர் இயேசு, இயேசு, இயேசு உயிர் தெழுந்தார். உலக வாழ்வினை முடித்து மறுவாழ்வு குயித்தார். அல்லேலூயா. இதுவே நமது பாஸ்கா, இதை விசுவசிப்போமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உயிர் தெழுந்தார், உயிர் தெழுந்தார், உயிர் தெழுந்தார், உயிர் தெழுந்தார். நம் ஆண்டவர் இயேசு, இயேசு, இயேசு உயிர் தெழுந்தார். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. தந்தை, மகன், தூயாவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.